யாழ்ப்பாண தமிழர்கள் தமிழ்நாடு என்று சொல்வதற்கு கூச்சப்படுவது ஏன்? இன்னும் நமக்கு தனியிடம் கிடைக்கவில்லையே என்ற ஒரு உணர்ச்சி வேகத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். சீமான் பேசுகிற தமிழை விட அழகாக பேசுகிறார் என்று தான் நான் சொன்னேன். தமன்னாவுடைய நடவடிக்கையில் எங்களுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. யாழ்ப்பாண தமிழர்கள் அத்தனை கொடியவர்களா? என்னை வர வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். மெட்ராஸ் மூவி சேனல் நேயர்களே, இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் நேரடியாக பார்க்காவிட்டாலும் அங்கு உள்ள டிவிக்கள், வலைதளங்கள், யூடியூப்கள் கிட்டத்தட்ட காலையில் 9லிருந்து 12:30 மணி வரைக்கும் அதை ஃபுல்லாக பார்த்தேன். ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் தான் நான் என்னுடைய விமர்சனத்தையும் கருத்தையும் இங்கே பதிவு செய்கிறேன். இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை. அங்கு பேசிய எல்லோருமே, அதாவது டிவியிலேயோ யூடியூப்லேயோ பேசின எல்லாருமே தென்னிந்திய நட்சத்திரங்கள், இந்திய நட்சத்திரங்கள், தென்னிந்தியாவிலிருந்து வந்திருக்கிறவர்கள் என்று சொன்னார்களே தவிர தமிழ்நாடு என்ற வார்த்தையை வலைதளத்துக்காரங்களோ யூடியூப்காரங்களோ டிவிக்காரங்களோ சொல்லலை. இது எனக்கு பெரிய அதிர்ச்சியை தந்தது. யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்கள், குறிப்பாக யாழ்ப்பாண தமிழர்கள் தமிழ்நாடு என்று சொல்வதற்கு கூச்சப்படுவது ஏன்? ஆனால் அதே சமயத்தில் டிசம்பருக்கு முன்னால் நடந்த பத்திரிகா சந்திப்பில் இவர் சும்மா இல்லாமல் இந்திரன் என்ன சொல்லியிருக்காரு, யாழ்ப்பாணத்தில் இன்னும் பொருளாதாரம் பெருகலை, எல்லாம் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. ஏன்னா போரை சந்தித்த காரணமாக மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வைப்ரேஷனாகவும் பொழுதுபோக்காகவும் தான் இந்த நிகழ்ச்சியை இலவசமாக நடத்துகிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த இலவசம் என்பதை பணம் என்று மாற்றிய பிறகு பிரச்சனை உருவாயிடுச்சு. ஏன்னா கனடாவில் வாழ்கிற இலங்கை தமிழர், இவன் யாழ்ப்பாணத்தில் வறியவர்கள், வாழ்வுக்கு வழி இல்லாதவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்ககிட்ட காசு அடிச்சுட்டு போய் கனடாவில் கல்லூரி பல்கலைக்கழகம் அமைக்கிறதா, இல்லை இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கல்லூரி அமைப்பு இருக்குது, தனியார் கல்லூரி அமைப்பு இருக்குது, நம்மகிட்ட இருந்து காசு வாங்குகிறான், இது எப்படி இலவசமாகும் எல்லாம் நிறைய குழப்பி விட்டாங்க. இவர் குழப்பினால அவங்க, இவர் 50% குழப்பினா 100% குழப்பிட்டாங்க அங்குள்ள மீடியாக்காரங்க. அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணத்தினர் இன்னும் போர் நினைவலைகளிலிருந்து மீளவில்லை. இன்னும் நமக்கு தனியிடம் கிடைக்கவில்லையே என்ற ஒரு உணர்ச்சி வேகத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். சரி, நாமளும் யாழ்ப்பாணத்திலையும் இலங்கையும் வாழணும், வேறு வழி இல்லை. போர் தோற்றுவிட்டது. போர் தோற்றுவிட்டாலும் அந்த கங்குன்னு சொல்லும் தெரியுமா, தீ எரிந்து மறைந்தாலும் அந்த புகை கங்கு இருக்கும், அப்படியே சிவப்பாக இருக்கும். அந்த கங்குகளாக, தீப்புழம்புகளாக யாழ்ப்பாண தமிழர்கள் இருக்கிறார்கள். இதில் ஏதோ ஒரு காரணம் நான் சொல்ல விரும்பலை. தமிழ்நாடு மீது அவர்களுக்கு வெறுப்பு இருக்கிறது. தமிழ்நாடு நமக்கு ஒன்றும் செய்யவில்லை, அதாவது எம்ஜிஆர் செய்தார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எங்களுக்கு செய்தார் என்பதை அந்த யூடியூப்பில் உள்ளவங்களே பேசினாங்க. அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வரவேற்கவில்லையா? ஏனென்றால் அவர் எங்களவர், எங்களுக்கு உதவி செய்தவர். ஏன் நடிகர் திலகம் இங்கே நிகழ்ச்சி நடத்த வந்தாரே, அப்போது நாங்கள் அவரை வரவேற்கலையா? அவர் கூட சொன்னார், யாழ்ப்பாணத்திலே இருக்கிற, இலங்கையிலே இருக்க இலங்கை வானொலியுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து தான் நான் தமிழ் கற்றுக்கொண்டேன் என்று நடிகர் திலகம் சொன்னார். அப்பேற்பட்ட யாழ்ப்பாண தமிழர்கள், இன்னும் சொல்லப்போனால் நாம் விஷயம் என்று சொல்லுகிறோம், அவர்கள் இன்னமும் விடயம் என்று தான் சொல்லுகிறார்கள். தனித்தமிழில் தெளிவாகவும் அழகாகவும் பேசுகிறார்கள். யாழ்ப்பாண தமிழ் கேட்குறதுக்கே இனிமையாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி 3 மணி நேரம் உட்காந்து அதான் பார்த்தேங்க. அப்போ தான் தெரிஞ்சு நாம் எந்த அளவுக்கு மொக்கத்தமிழ் பேசிக்கிட்டோம், நான் உள்பட. அவர்கள் அந்த அளவுக்கு தனித்தமிழ் பேசுகிறார்கள். சீமான் பேசுகிற தமிழை விட அழகாக பேசுகிறார்கள் என்று தான் நான் சொன்னேன். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற தலைவர்களிலே தனித்தமிழ் பேசுகிற ஆற்றல் படைத்தவர் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் மட்டும்தான். இப்படி சொல்வதால் அவருடைய அரசியல்
கொள்கைகளை நான் ஆதரிப்பதாக அர்த்தம் அல்ல. ஏன்னா திமுக காலத்தில் பேரன் எண்ணா, நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், டாக்டர் கலைஞர், இப்படி நிறைய பேர் பேசுனா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தோணும். பேச்சின் மூலமாகவே, மேடை பேச்சின் மூலமாகவே பதவிக்கு வந்தவர்கள் திமுகங்க. அந்த அளவுக்கு பவர் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அதான் காரணம். இந்த யாழ்ப்பாண தமிழ் இணைக்கிறது அவன் என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு என்ற வார்த்தையை சொல்வதற்கு கூச்சப்படுகிறார்கள், மறுதளிக்கிறார்கள், அச்சப்படுகிறார்கள். நானும் கிட்டத்தட்ட ஒரு 30 யூடியூப் சேனல், டிவி பார்த்தேங்க. தமிழ்நாடுங்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை. அப்போ தான் தெரிஞ்சுது மக்கா நம்ம மேலே யாழ்ப்பாண தமிழ் எவ்வளோ கோபத்தில் இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் போலீஸார் மேடையில் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி வேண்டுகோள் கொடுக்குற, அமைதியாக இருங்க அமைதியாக இருங்கன்னு. ஏவனும் அமைதியாக இல்லை. ஏன்னா அவ்வளோ ரூபா கொடுத்து வரானோ, இலவசம் வரானோ, அவனுக்கு கேட்பதற்கு ஒலிபெருக்கி வசதி செய்யவில்லை நிகழ்ச்சி நடத்தியோர். இது நிகழ்ச்சி நடத்தியோருடைய குற்றம். சரி, அவன் பார்க்க வந்திருக்கான், அவனுக்கு அங்கங்கே ஒரு 50 60 100 டிவி வைக்கணும்ல, அதையாவது பார்த்து சந்தோஷப்படுவான்ல. ஏன்னா அங்கே யார் பேசுகிறா தோண்டு தெரியும், எள்ளு மாதிரி. அது சரியாக தெரியுமா? அடையாளம் கூட தெரியாது யார் பேசுகிறான்னு. அப்படி வருது. ஆனால் அதே சமயத்தில் ரெடின் கிங்ஸ்லி உள்பட சில நடிகர்கள் அங்குள்ள வீடியோக்களில் பேசியிருக்கிறார்கள். அதையும் அவங்க சொன்னாங்க. தமன்னாவுடைய நடவடிக்கையில் எங்களுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. யாழ்ப்பாண தமிழர்கள் அத்தனை கொடியவர்களா? நாங்கள் எங்கள் நாட்டுக்கு வர விருப்பம் இல்லைன்னா எதுக்கடா கூட்டுறீங்க அப்படின்னு எழுச்சியோடு, வேகத்தோடு, கோபத்தோடு கேட்டார்கள். இப்போ தெரியுதா ஏன் குழப்பம் வந்ததுன்னு? இவர்கள் சரியான போலீஸ் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யவில்லை, சரியான ஒளி அமைப்புக்கு ஏற்பாடு செய்யவில்லை. அதனால் அவங்க கோவப்பட்டாங்க. அந்த கோவப்பட்ட ஆர்ப்பாட்டம், போர்ப்பாட்டம், கலவரத்தை கட்டுப்படுத்த யாழ்ப்பாண போலீஸாருக்கு திராணி இல்லை. திராணி இல்லைன்னா அவ்வளவு போலீஸார் அங்கே குவிக்கப்படவில்லை. இதை எதிர்பார்க்கல அவங்க. இன்னொன்று என்னென்னா, நாங்கள் 35,000 பேர் வருவோம்னு எதிர்பார்த்தோம். ஆனால் லட்சத்துக்கு மேற்பட்டவர் வந்து விட்டார்கள். ஆனால் தான் இவ்வளோ கலைவரமாகி விட்டதுன்னு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ரம்பாவுடைய புருஷன் இந்திரன் சொல்கிறார். யார் தப்புது? என்ன கேட்டால் புத்திசாலித்தனமாக கலவரத்துக்கு இடையிலேயே நிகழ்ச்சி நடத்தி பாதியில் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, 10 நாட்களுக்கு முன்பு சந்தோஷ் நாராயணன் குழுவினர் அங்கே போயிருக்காங்க இசை நிகழ்ச்சி நடத்த. இதைவிட அதிகமான கூட்டம் வந்திருக்கிறது. மக்கள் சந்தோஷமாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை சந்தோஷ் நாராயணன் இசை நிகழ்ச்சியை ருசித்து கேட்டிருக்காங்க. ஏன்னா அது இலவச நிகழ்ச்சி. அப்போது யாழ்ப்பாண தமிழர்கள் போரிலிருந்து இன்னும் விடுபடலை, ஒரு 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 துன்பத்தில் இருக்காங்க, துயரத்தில் இருக்காங்க. அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக சந்தோஷ் நாராயணன் இசை நினைச்சிருக்காரு. அவர் படம் வாங்கியிருப்பார். ஆனால் அந்த ஸ்பான்சர்ஸ் இலவசம் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்குள்ள மீடியாக்காரர்களிடம் எல்லோரிடம் நன்றாக பேசியிருக்கிறார் சந்தோஷ் நாராயணன். பேட்டி கொடுத்துருக்காரு, எல்லாம் போட்டிருக்காங்க. மீடியாக்களும் சந்தோஷப்பட்டது, ஸ்பான்சர்களும் சந்தோஷப்பட்டார்கள், பார்க்க வந்த ரசிகர்களும் பொதுமக்களும் சந்தோஷப்பட்டாங்க. நாங்கள் சந்தோஷ் நாராயணன் சந்தோஷப்பட்டோம், அவரும் எங்களை சந்தோஷப்படுத்தினார். ஆனால் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் குழப்பத்தினாலும் தவறினாலும் இப்படி ஒரு அசிங்கத்தில் முடிந்திருக்கிறது. இனிமேலாவது யாழ்ப்பாணத்துக்கு அல்லது இலங்கைக்கு செல்கிறவர்கள் யார் ஸ்பான்சர்ஸு, இதில் அரசாங்கம் தலையிட்டு இருக்கிறதா, அமைச்சர் வருகிறாரா என்பதை தெரிந்து கொண்டு போங்க. ஏன்னா இந்த இவ்வளோ பெரிய விழா நடத்துகிறீங்க, அங்கே அரசாங்கத்திலேருந்து ஒரு அமைச்சரை கூப்பிட்டுருக்கலாம்ல, ஒருவரையும் கூப்பிடவில்லை. இப்போது ஒரு விழாவுக்கு அமைச்சரை கூப்பிடணும்னு எதுக்கு கூப்பிடுறோம்? அமைச்சர் வந்தால் அவர்களாகவே தன்னிச்சையாகவே வந்து விடுவார்கள் போலீஸார். ஏன்னா அமைச்சர் வந்தால் நிச்சயம் ஒரு விழாவுக்கு ஒரு 200 போலீஸ் வரும். எனவே இந்திரன் போலீஸ் பாதுகாப்புக்கும் செய்யலை, அமைச்சரையும் கூப்பிடலை. இவருடைய தன்னிச்சையாக விவரம் தெரியாமல் இந்த ஏற்பாடை செஞ்சிட்டார். எனவே இந்த நிகழ்ச்சி தோல்வியில் முடிந்ததற்கு முழு காரணம்
ரம்பாவுடைய கணவர் இந்திரன். நேயர்களே, இது போன்ற யதார்த்த விமர்சனங்களுக்கு மெட்ராஸ் மூவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.